குழந்தைங்களா, இன்னைக்கு கருப்பசாமி கோயில் ஊர் மக்கள் எல்லாம் வெள்ளத்துல மூழ்க போறாங்க. அதை எப்படி கருப்பசாமி காப்பாத்தினாருன்னு பார்க்கலாமா? வழக்கம் போல இன்னைக்கு கருப்பசாமி கோயில்ல நடக்கிற பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ கருப்பசாமி கோயில்ல ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு வாங்க தூங்க போலாம். கருப்பசாமி வந்ததுல நமக்கு ஒரே ஜாலி தான். சரி வாங்க தூங்க வந்து வாங்க தூங்க போலாம். எல்லாரும் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் கருப்பசாமி திடீர்னு தோன்றினாரு. நைட்டு 12 மணினால எல்லாருமே அசந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கருப்பசாமி வேட்டைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாரு. குழந்தைகளா, வேட்டைக்கு போக போறேன். நான் வேட்டைக்கு போறேன். வேட்டைக்கு போகும்போது யாரும் குறுக்க நிக்க கூடாது. வேட்டைக்கு போறேன்டா, வேட்டைக்குடா. கருப்பு வந்திருக்கண்டா, வேட்டைக்கு போக போறேன். கருப்பசாமிடா, எல்லாரும் எந்திரிங்க. என்னென்ன தூங்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எந்திரிங்க. கருப்பசாமி கத்துறத பார்த்துட்டு அப்பதான் ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிச்சா. என்னது இவ்வளவு சத்தமா கேக்குது? ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிங்க, கருப்பசாமி வந்திருக்காரு, வேட்டைக்கு போக போறாரு நினைக்கிறேன், எந்திரிங்க. அப்பதான் இன்னொரு பையனும் எந்திரிச்சான். ஐயோ, என்னது கருப்பசாமியா? கருப்பசாமி வேட்டைக்கு போக நினைக்கிறேன். மீனா கிட்ட போயிடாத, கொஞ்சம் தள்ளி நின்னு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாம் தூங்கிட்டே இருக்கீங்க? எல்லாரும் எந்திரிங்க. மீனா, நீ எதுவுமே பேசாத, கருப்பசாமி வேட்டைக்கு போறாரு. கருப்பசாமி உக்கரத்தோட ஊரை விட்டு வேட்டைக்கு கிளம்பினாரு. எல்லாம் நல்லா கவனமா கேட்டுக்கோங்கடா. கருப்பசாமி நம்ம ஊரை விட்டு போயிட்டாரு. இப்ப தீய சக்திகள் நம்ம ஊரை நோக்கி வர நேரம். அதனால யாரும் இந்த வீட்டை விட்டு எல்லாம் போயிடாதீங்கடா. அந்த பொண்ணு பயந்த மாதிரியே அந்த ஊருக்கு சூடும் மேகங்களும் புகை மூட்டங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கார்த்தி யாருன்னு இருக்கிறது காத்தோட வேகம் அதிகமாயிட்டே இருக்கு. என்னடா பண்றது? மீனா, காத்தடிச்ச பரவாயில்ல, அங்க பாரு மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளம் வந்தா வந்துரும். வாங்க எல்லாரும் வீட்டு மேல ஏறி நிக்கலாம். இங்கிருந்து எல்லா குழந்தைகளும் ஒவ்வொரு வீட்டுல மேல ஏறி உட்கார ஆரம்பிச்சாங்க. மழை போக போக ரொம்ப அதிகமா வந்துட்டே இருந்தனால மேல ஏறிட்டாங்க. எல்லாரும் ஏறிட்டாங்க நினைச்சாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் ஏற முடியல. என்னடா இது, எல்லாரும் ஏறிட்டீங்க, என்னை மட்டும் ஏற முடியல? தள்ளுங்கப்பா, இடமே இல்லையா நீங்க? அந்த பொண்ணுனால ஏற முடியல, தவறி கீழே விழுந்துருச்சு. அந்த பொண்ணு வளர்த்துற பூனை வந்துச்சு. அந்த பூனை வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா தூக்கறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. எல்லாம் எந்திரின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு எந்திரிக்காதனால கடைசியில அந்த பூனையே உதவி பண்ணுச்சு. அந்த பூனை தன்னோட வாழை கட்டி அந்த பொண்ணை தூக்கி கொண்டாந்து மேல வச்சிருச்சு. இப்போ ஊருக்குள்ள வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன குழந்தைங்களா, எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வீட்டெல்லாம் அடிச்சிட்டு போயிரும். அப்படியே நீங்க வெள்ளத்தோட வெள்ளமா போயிருவீங்க. மோமி, நாங்க உங்களை என்ன பண்ணணும்? எதுக்கா எங்க ஊரை மட்டும் நீ பழி வாங்கிட்டே இருக்க? கருப்புசாமி வீட்டுக்கு இருந்தாரு, உன்னை ரெண்டுல ஒண்ணு பாத்துப்பாரு. டேய் தம்பி, உங்க கருப்புசாமினாலயா ஒண்ணும் பண்ண முடியாது. அவரே பயந்துட்டு தான் போயிருக்காரு. உங்களை கருப்புசாமி காப்பாத்துற நம்பிக்கை இருக்கா? இருங்க, வேட்டைக்கு போன கருப்புசாமி என்ன பண்றேன்னு பாருங்க. மறுபுறம் கருப்புசாமி காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிட்டு இருந்தாரு. அந்த குட்டி பொண்ணு போய் ட்ரெயினை எடுத்துட்டு வந்துச்சு கருப்பசாமி அடிச்சு தூக்குறதுக்காக. கருப்பசாமி, இந்த ட்ரெயினை வச்சே உன்னை எப்படி கவுக்கிற பாரு. ட்ரெயின்ல கருப்பசாமி அடிபட்டாரு. அந்த இடத்துல திடீர்னு வெள்ளம் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கருப்பசாமி, வலிக்குதா? உன் ஊர்ல உன் குழந்தைங்களா நீ வந்து காப்பாத்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்றையும் காப்பாத்திருக்க ஆள் இல்ல. கருப்பசாமி பாதாள கடற்குள்ள யாரும் இல்லாம தனியா இருந்தாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கே. நான் போயிட்டு வர கருப்பு. மறுபுறம் ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறந்துட்டு பாத்தீங்களா? கருப்பசாமி சிலை எடுத்து வைக்க மறந்துட்டோம். இப்ப என்ன பண்றது? இந்த வெள்ளத்துல சிலை அடிச்சிட்டு போயிடுச்சா, அப்புறம் கருப்பசாமிக்கு ஆபத்து வந்துரும். சீக்கிரம் வாங்க, அதை எடுக்கலாம். கார்த்தி உள்நீச்சல் அடிச்சு போய் தண்ணிக்குள்ளேயே போய் கருப்பசாமி சிலைய பார்த்தான். அப்படியே தூக்க முயற்சி பண்ணா, ஆனா தூக்க முடியல. இதுக்கு மேல நம்மளால தண்ணிக்குள்ள மூச்சு பிடிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வருவோம். கார்த்தி வாடா, தண்ணிக்குள்ள சிலை ரொம்ப வெயிட்டா இருக்கு. யாராவது வந்து தூக்கு வருங்க. என்னது சிலை வெயிட்டா இருக்கு? அப்படி யாருக்குமே நீச்சல் தெரியாது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. கடம்பு இருக்கான்ல, கடம்பனை கூப்பிடலாமா? சூப்பர் ஐடியா மீனா, நம்ம கடம்பனை வர சொல்றேன். கடம்பா வாடா. அந்த யானை வந்து எல்லா பக்கம் தொலைவுச்சு. கடைசியில கருப்பசாமி கோயிலுக்கு மேல ஏறி பார்க்கும்போது கருப்பசாமி கோயில்ல சிலையே இல்ல. எங்கடா சிலை காணோம்னு ரொம்ப தூரம் தொலைவுச்சு. ஊர் முத்தோன்னு எல்லா பக்கம் தொலைவுச்சு. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே தொலைவிட்டு இருக்கனால யானைனால மூச்சோட முடியல. அப்படியே டப்புன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு. அந்த பசங்களும் எல்லா பக்கம் தொலைவிட்டு இருந்தாங்க சிலைய காணோம்னு. கார்த்தி எல்லா பக்கம் தொலைவி பாக்குறான். எங்கடா தொலைவே முடியல, எனக்கு வேற மூச்சு வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல இருந்தா நானே முழுகிடுவேன். நான் மேல போறவா? மீனோ, உள்ள போனால சிலை இருந்துச்சு. இப்ப போய் பாக்குற சிலையே இல்ல. கடமை ரொம்ப நேரம் தொலைவிட அவளை காணோம். நானும் ரொம்ப நேரம் தொலை பார்த்தேன். எங்களாலே மூச்சு பிட்டு தான் மேல வந்துட்டோம். யானை ரொம்ப நேரம் தொலைவிச்சு. மறுபடியும் அதனால முடியல. டப்புன்னு கீழே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச சிலை வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருக்கு நினைக்கிறேன். இங்க தான் இருக்கும். கன்ஃபார்ம் சிலையை கண்டுபிடிக்கணும். இது தவிர வேற வழியே இல்ல. வாங்க எல்லாரும் போய் தொலைவடா. மீனா, நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த பக்கம் தொலைவலாண்டி வாடி. என்னால மூச்சு முடியாது. கருப்புசாமியா தண்ணியில மூழ்கிட்டே நான்
எப்படியாவது வந்து காப்பாத்திருங்க. வாடா போடா. இருக்குமோ அந்த வீட்டுல இருக்குமோ எங்க காணா ஒண்ணுமே காணாமே. மீனா என்னால ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்க முன்னாடி அந்த சைடெல்லாம் தொலைவி பாரு, உங்க வீட்டு பின்னாடி இந்த சைடெல்லாம். அந்த ராகுல் பையன் எல்லா பக்கம் தொலைவிட்டு கடைசியா வரும்போதுதான் அந்த யானையை பார்த்தான். ஐயோ நம்ம யானையவே மறந்துட்டோமே. டே கடம்பா, சரி இந்த யானை வேற ரொம்ப மூச்சு திணறல் போராடிட்டு இருக்கே. சரி யானை ஒண்ணு கவலைப்படாத, நம்ம என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன். டே கார்த்தி, நம்ம கடமை யானையை மறந்துட்டோம்ல, அது மயக்கம் போட்டு கிடக்குது, சீக்கிரம் வாங்க. அப்படியோ, இரு நான் வரேன். இந்த பசங்களாம் யானையை வந்து பார்த்தாங்க. டேய் என்னடா அந்த யானை இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இந்த யானையெல்லாம் தூக்க முடியாது, எப்படி தூக்கிட்டு போறது? டேய் கருப்பு சாமியோட யானை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். 3 பேர் எப்படியாவது தம்ம பிடிச்சி தூக்கலாம் வாங்க. ஆமாண்டா இது கருப்பு சாமி யானை நமக்கு எவ்வளவு உதவி பண்ணுச்சு. நம்ம என்ன நடந்தாலும் இந்த யானை தூக்கி ஆகணும். 2 பேர் 3 பேர் பிடிங்க. டேய் 3 பேர் 3 சரி பிடிங்க, அப்படியே வந்து தூக்க. தூக்குடா நல்லா தூக்குடா. டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்காம கத்திட்டே இருக்க, தூக்குடா. அந்த பசங்க 3 பேரும் அந்த யானையை தூக்கி கொண்டாந்து மேல வச்சாங்க ஒரு வழியா. டேய் கடம்பா, நீ இங்கே இரு, நீ உனக்கு ஒண்ணு இல்ல. நாங்க போய் சர்பதாம் தர எங்க இருக்கா தேடி பார்த்துட்டு வரோம். டேய் மீனா, என்னாச்சு? ஏன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? டேய் இதுக்கு மேல என்னால மூச்சிட முடியாதுடா. அம்மா நம்ம சீக்கிரமா மேல போயிரலாம்டா. அந்த பொண்ணுங்களால ரொம்ப மூச்சு விட முடியாதனால எல்லாருமே மேல போக ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த ஒவ்வொரு பொண்ணுங்களா மேல வர ஆரம்பிச்சாங்க. கடைசியில எல்லாரும் மேல வந்துட்டாங்க. கருப்புசாமி சிலை இல்லாதனால நம்ம இங்க இருக்கிறது வெள்ளத்திலே அடிச்சிட்டு போயிருவோம். இப்ப என்ன பண்றது? அப்படி சாபம் கிடைக்குமா? கருப்புசாமி வேட்டைக்கு போயிட்டாரு, ஆனா சிலையவு காணா. சிலை காணா, கருப்புசாமிக்கு ஒரு ஆபத்து வந்துடும், நம்மள யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. அப்பதான் ஒரு பையன் அவன் தங்கச்சி தேடிட்டு இருந்தான். ஏ ரம்யா, என் தங்கச்சியை பாத்தியா? உங்களோட தான் வந்துட்டு இருந்தா. எங்க தண்ணிக்குள்ள உங்களோட தான் நின்று இருந்தா. எங்க இங்க யாராவது என் தங்கச்சி இருக்காளா? ரேணு, எங்க தங்கச்சி எங்க பாத்தீங்க? அருண் 2 பேர் தானே கீழே இருந்தோம், அப்புறம் மேல போலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா. அவ காணா. என்ன இப்படி சொல்றீங்க? ஐயோ என் தங்கச்சி என்ன பண்ணுவான்னு தெரியலையே. எல்லாரும் தண்ணியில இருந்து மேல வந்துதான் நினைச்சாங்க. ஆனா அது இல்ல. அந்த அவனோட தங்கச்சி மட்டும் தண்ணியில மூழ்கி இருந்தா. அந்த தீய சக்தி அவன் தங்கச்சியை புடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் மேல போகணும், என்னால மூச்சு விட முடியல. விட மாட்டேன், எங்க போற? உன்னை விடவே மாட்டேன். என்னடா இது, இந்த தீய சக்தி இங்க நின்னுட்டு இருக்குது? தீய சக்தி தான் தங்கச்சி பிடிச்சு நிக்குதா? ஐயோ அம்மா, இதுகிட்ட எல்லாம் மாட்டோம்னா நம்ம காலிடா சாமி அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள மேல வந்துட்டான். அருணே, உன் தங்கச்சிய அந்த தீய சக்தி பிடிச்சு வச்சிருக்குறா தண்ணிக்குள்ள. அப்பதான் அந்த யானை மறுபடியும் எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. பசங்களா யாரும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிக்கிருச்சு. ஏய் தீய சக்தி மோகினியே, விடு அந்த பொண்ணை விடு. அந்த யானை அந்த தீய சக்தியோட சண்டை போட்டு அந்த பொண்ணை மீட்டுருச்சு. ஏய் ரேணு, அந்த தீய சக்தி ஓடிருச்சு, உனக்கு ஒண்ணு இல்ல, எந்திரி. அந்த பொண்ணை தான் தொம்பிக்கையால தூக்கிட்டு வந்து மேல வச்சிருச்சு. பசங்களும் அந்த தீய சக்திட்டு இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி, அந்த சிலை வேணும். அதான் அந்த சிலை தான் நம்ம கிட்ட இல்லையே. ஐயோ இப்ப என்னதான் பண்றது? சிலை இல்லாம விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அப்பதான் யாருக்குமே சிலை கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டே அந்த சிலை வந்துச்சு. அதை கொண்டுட்டு வந்தது வேற யாரும் இல்ல, வீரங்கிற நாய் தான் கொண்டுட்டு வந்துச்சு. ஏ வீரா, சூப்பரா, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன்னு. நீ எவ்வளவு நல்ல உதவி பண்ணிக்க தெரியுமா எங்களுக்கு? கருப்புசாமி சிலைக்கு பூஜை பண்ணணும், அப்பதான் கருப்புசாமி சிலைக்கு உயிர் வரும். வெள்ளத்தில் இருக்கிறதுனால பூஜைக்கான சமானம் எதுவுமே இல்லை. அதனால கார்த்தி இன்னொரு வழி யோசிச்சான். கருப்புசாமிக்கு உயிர் வர வைக்கிறதுக்காக தான் கையில எடுத்து கையிலிருந்து ரத்தத்தை எடுத்துக்கொண்டே கருப்புசாமியோட பொட்டுல வச்சான். பொட்டுல வச்சவனே கருப்புசாமி உயிர் தெரிஞ்சுட்டாரு. குழந்தைகளா என்னாச்சு? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படியாச்சு உங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன், யாரும் கவலைப்படாதீங்க. அந்த தீய சக்தியை நான் அழிக்கிறேன். ஏ தீய சக்தியே! கருப்புசாமியா, பக்கத்துல எங்க ஸ்கூல் இருக்கு, அங்க இருக்க எல்லா குழந்தைங்க தண்ணியில மூழ்கிட்டாங்க, வந்து காப்பாத்துங்க. பக்கத்தூர் குழந்தைங்க எல்லாம் தண்ணியில மூழ்கிட்டு இருந்தாங்க. கருப்புசாமி போய் அந்த பக்கத்தூர் குழந்தைகளை எல்லாம் ஒவ்வொருத்தரா மேல தூக்கிட்டு வந்துட்டாரு. குழந்தைகளா யாரும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்திட்டேன். கருப்புசாமியா, அந்த தீய சக்தி தண்ணிக்குள்ளதான் இருக்கு, சீக்கிரம் அதை போய் அழிங்க. அப்படியா? இப்பவே வந்து அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இருந்த தீய சக்தியை தான் சக்தியை வச்சு அழிச்சிட்டாரு. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. குழந்தைகளா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணிருங்க. பாய்.